6ஆம் இடத்துல சூரியன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல இந்த கன்னி ராசி. எதிரிய ஜெயிக்கணும்னா இந்த நேரத்தை, இந்த மாசத்தை நீங்க கன்னி ராசி மாசி மாசத்தை எடுத்துக்கணும். வெளிநாடு வெளியூரு பயங்கரமான ஒரு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனையில வில்லங்கத்தை தீர்க்கக்கூடிய நாள் இருக்கு உங்களுக்கு. பார்த்து வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் உண்டு. நிறைய எதிரியை வெல்லக்கூடிய திறமை உண்டு. படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தொழிலையும் பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பா தேடி வரும். நிறைய பேருக்கு கன்னிராசிக்கு வாழும் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கத்துல ஒரு தடங்கள், தாமதை, வேலை உத்தியத்துல நிறைய ஒரு தடங்கள் இருந்திருக்கும். ஆனா இனிமேல் இருக்காது. வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் காத்திருக்குது. ஒரு கேசு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நேரம் நல்ல ஒரு மாற்றம் வருது. பயங்கரமான ஒரு யோகம் இருக்குது, பார்த்துக்குங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழி குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன். எப்படி வரக்கூடிய மாசி மாசம் கால சக்கரத்தின் 11வது மாசம் தான் இந்த மாசி மாசம். இந்த மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே எல்லாரும் சொல்றேன், குலதெய்வ அருள் இந்த மாசத்துல முழுக்க முழுக்க மாசி மாசத்துல எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துல கும்ப ராசியில இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சு 5ஆம் இடத்துல உங்களுடைய குலதெய்வ அருளையும் ஒரு பூர்வீகத்தையும் பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம். அப்ப இந்த மாசி மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாங்க. எல்லா கோயிலையும் பாருங்க, எல்லா குலதெய்வ கோயிலையும் திருவிழா மாதிரி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம். இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விஷயமே மகா சிவராத்திரி தான். வரக்கூடிய மாசி மாசம் 3ஆம் தேதியே சிவராத்திரி ஆரம்பிச்சிரும். எல்லா சிவன் கோயிலையும் 4 கால பூஜை கண்டிப்பா நடக்கும். எல்லாருமே குலதெய்வ அருளும் சிவனுடைய அருளும் கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாசம் கிடைக்கும். பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம். எப்படி மாசி மகங்கிறது இதை விட ரொம்ப விசேஷம். இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமானது மாசி மகம் தான். இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாசம் ஒரு விசேஷமான யோகம் இருக்கு, நான் சொல்லிடுறேன். இது எல்லாருக்குமே பாருங்க, இது கால சர்ப்ப யோகத்துல இருக்கு இந்த மாசம். எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு. இது ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குனா கால சர்ப்ப தோஷம், கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்குனா கால சர்ப்ப யோகத்துல இந்த மாசம் இருக்குது. இதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும். தயவு செய்து ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட கண்டிப்பா பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிக பேர் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் இந்த சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு போறீங்க வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்பவுமே பாருங்க, கன்னி ராசிக்காரங்க பாருங்க, எதுலையுமே ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னி கன்னி கன்னி. அது மட்டும் இல்லைங்க, பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கன்னி ராசிகிட்ட நிறைய இருக்கு. எப்படி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் கன்னி ராசிகிட்ட உண்டு. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணமும் இந்த கன்னி ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். கன்னி ராசிங்கிறது ஒரு அறிவான ராசி, பயங்கரமான திறமையான ராசி, ஒரு டேலண்டான ராசி உள்ள ராசி. ஒரே ராசினா கன்னி ராசி. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு. தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு பலனிடுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, விதி ஜாதகத்துல லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப உயிருங்கிறது எது? உங்க பிறப்பு ஜாதகம் தான். இப்ப சுத்தி வரக்கூடிய கிரகம் எல்லாமே உடல். அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமான கண்டிப்பா உயிர் தான் முக்கியம். அப்ப ஜாதகத்துல தசாபுத்தியை பார்த்து நீங்க கரெக்டா ஒரு பலனுங்க, ஒரு துல்லியமான பதிவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்த மாசி மாசம் பாருங்க, எல்லா கிரகமும் பாருங்க, அதாவது கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கும், ராகுக்குள்ள இருக்காது. கேதுக்குள்ள ரிவல்ஸ்ல பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருந்து எல்லாமே கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கும். இது கால சர்ப்ப யோகம் வாங்க இதுக்கு பேரு. எப்படி சொல்லுவாங்க? கால சர்ப்ப யோகம். 5 கிரகம் ஒரே இடத்துல இருந்து சொந்த வீட்டை சூரியனை பார்க்கக்கூடிய மாசம் இந்த மாசி மாசம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும். குலதெய்வத்துடைய அருள் முழுக்க முழுக்க கிடைக்கும் இந்த மாசத்துல.
அதனால எல்லா குலதெய்வ கோயிலையும் ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த மாசி மாசம். அதனால கண்டிப்பா நீ ஒரு பொது பலனா பாருங்க. இல்ல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசி மாசம் உங்களுக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அதுக்கான பதிவு இதுல கண்டிப்பா இருக்குது. இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கன்னிராசில இருந்து 6ஆம் இடத்துல பாருங்க சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், அடுத்து பாத்தீங்கன்னா ராகு, 5 கிரகம் ஒரே இடத்துல. அடுத்து 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் எதுவும் மீன ராசியில. அடுத்து 10ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். இதுல என்னன்னா ஒரே ஒரு கிரகம் அமைப்பு விட்டு மாறுது. சுக்கிரவான் வந்து உச்சமாகிறார். எப்பன்னா கரெக்டா மாசி மாசம் 17ஆம் தேதி உச்சமாகிறார். அதாவது உங்க வருமான அதிபதி உச்சமாகக்கூடிய நேரமாக அங்கிட்டு மாறுது. அது இல்லாம உங்க ராசி அதிபதி பாருங்க 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல இருக்காரு என்ன சொல்லுவாரு, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு, எப்படி இதுக்கு முன்னாடி கன்னிராசிக்கு என்ன நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா, வேலையில, உத்தியோகத்துல, லாபத்துல, பொருளாதாரத்துல சனி பகவான் வீட்டுல அந்த புதன் பகவான் இருக்கும்போது இங்க சனி வக்ரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருந்திருக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. இப்படி நிலை அலைச்சல்கள், பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க பார்த்துருப்போம். கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருந்திருக்கும். உங்க உடம்புல வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, அதாவது கும்பங்கிறது பாருங்க வயிறு சம்பந்த தொந்தரவு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கால் வலி, நம்முடைய துடைப்பகுதி கால் வயதுல சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பல்லு வலி, பல்லு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காது, மூக்கு, தொண்டை, சளி, சுவாச பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய ஒரு சில தொந்தரவுகளை கண்டிப்பா இதுக்கு கொடுத்துருப்பார். நிறைய பேருக்கு இந்த நண்பர்கள், கூட்டாளிகள், பழக்க வழக்கத்துல ஒரு மன வருத்தங்கள், ஒரு சங்கடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னி ராசிக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். இப்ப நல்லா பழகி இருப்பாங்க. ஒரு பழக்க வழக்கத்துல ஏதாச்சும் ஒரு மன வருத்தங்கள், தடங்கள் மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த கன்னி ராசிக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். நண்பர்கள், கூட்டாளிய பிரச்சனைனா மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ ஒரு சில உடல் உபாதைகள் இது மாதிரி சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்திருக்கும். பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கக்கூடிய அமைப்பு இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டா இது நடந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா வரும். படிக்கக்கூடிய மாணவ சொல்றேன், படிப்பு கல்வியில அந்த சனிபானு யாருக்கு சரி இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே படிப்பு கல்வியை அப்படியே ஸ்லோ பண்ணி ஒரு மந்தமா உங்களை சோம்பேறிப்படுத்தி உட்கார வச்சிருக்காரு. இது மார்ச் மாசத்துல இருந்து, ஏன் இந்த ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க, நிறைய சோம்பேறியாக ஒரு மந்தமாக ஒரு எந்த ஒரு காரியம் ஒரு பிடிமாடம் இல்லாம ஒரு ரெட்ட மனசுக்குள்ள ரெட்ட குணத்துக்குள்ள நீங்க இருப்பீங்க பாருங்க. இதெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த மெயினா இடம் பூமிங்க, இடம், பூமி, வீடு, வண்டி, வாகன செலவு நிறைய பேருக்கு வந்திருக்கும். இல்லைன்னா திருமண வாழ்க்கையில ஒரு மன வருத்தங்கள் தடங்கள் வந்திருக்கும். இல்ல வேலை உத்தியோகத்துல ஒரு மெயினான ஒரு விஷய தடங்களை கண்டிப்பா பார்த்துருக்கணும். ஏன்னா இந்த 3 பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா கன்னி ராசிக்கு நடந்திருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது குரு சுக்கிரன் ஜோதிட டிவில அதிக ஜாதகம் கொடுத்ததும் கன்னி ராசி தான். அது இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி எனக்கு நிறைய ஜாதகம் எழுத கொடுத்ததும் இந்த கன்னி ராசி தான். ஏன்னா எல்லாரும் வாக்கிய முறைப்படி வச்சிருக்காங்க, எல்லாரும் திருக்கணிதமும் முறையும் எழுதி நிறைய பேர் ஜாதகம் வாங்கியிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய எதிர்காலம் நல்லா பாருங்க. இப்ப வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே ஒரு அமைப்புல சூப்பரா இருக்கு பாருங்க. ஏன்னா இது ஒரு ராஜயோகம் இருக்குது. அதாவது நல்லா பாருங்க, எல்லா கிரகம் ஒண்ணு கூடி 6-12 தான் எல்லா கிரகம் உங்களுக்கு ஒண்ணா இருக்கு, எந்த இடத்துலயும் இல்லை. 5 கிரகம் 6ஆம் இடத்துல இருக்குது. எப்படி 5 கிரகம் 6ஆம் இடத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூடி பாருங்க 12ஆம் இடத்தை பாக்குது பாருங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு பழமொழி எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கெட்ட கிரகம், அதாவது நல்ல மறைவு ஸ்தான அதிபதி மறைவு ஸ்தானத்தில் நின்று மறைஞ்சு இருந்து அந்த இடத்த பார்த்தா கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ஒரு கிரகம் ஆல்ரெடி மறைஞ்சு போச்சு, அது மறுபடியும் மறைவு ஸ்தானத்துல இருந்து அது பாக்குதுன்னா அது மிகப்பெரிய ஒரு நல்லதா கொடுத்துரும். இப்போ நம்ம சுத்திர மலை நினைச்சுட்டா குறிப்பிட்ட அளவு நினைச்சிட்டோம்னா எப்படி அந்த மலையை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குதுல்ல, பரவாயில்ல அப்படி நின்றோம்ல, அது மாதிரிதான் நிறைய பேருக்கு நல்ல ஒரு யோகங்கள் இப்ப இருக்குது. அதுக்கான நேரம் தான் நிறைய பேருக்கு கண்டிப்பா இருக்கு. முதல் பலனா 6ஆம் இடத்துக்கு புதன் போனாவே உங்களுடைய சிந்தனை எல்லாமே என்ன மனசுக்குள்ள ஓடுனா, ஏதோ ஒரு குழப்பம் தடுமாற்றம் இருக்கும். ஏதோ நம்ம காசு பணம் சேமிக்கணும், வருமானத்தை பார்க்கணுங்கிற மனசுக்குள்ள. ஏன்னா கும்பத்துல எல்லா கிரகம் இருக்கும்போது லாபத்தை தான் உங்க மனசு நோக்கும் உங்களை. எப்படி நம்ம ஒரு பெருசா சாதிக்கணும்பா அப்படிங்கிற வெறிதான் மனசுக்குள்ள ஓடுந்து வர வேற எதுவும் ஓடாது. நம்ம சாதிக்கணும், லாப பொருளாதார வருமானம் நல்லா இருக்கணும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கணும், படிப்பு கல்வி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை. இப்ப நிறைய பேர் வேலை கிடைக்காதவங்க நீங்க வெளிநாட்டுல முயற்சி பண்ணி பாருங்க. வெளிநாட்டுல படிக்கிறவங்க நான் சொல்றேன், கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல பயங்கரமாக அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே வேலை கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. வேற கண்ட்ரி மாறணுங்கிற பிளான் இருந்தா பண்ணிக்கோங்க. எப்படி வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகணும் எனக்கு மனசு தாட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. அதுக்கான நேரம் இப்ப நெருங்கிருச்சு பாத்துக்கோ. கன்னி ராசி எடுத்தவொடனே வேலை தான், வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலம். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், கடன் சுமையை கொஞ்சம் குறைக்கக்கூடிய நேரமும் நிறைய இருக்கு. ஏன்னா சுக்கிரவான் உச்சமாய் 17 மாசி மாசம் 17க்கு அப்புறம் பாருங்க, நீ எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் அதை பேஸ் பண்ணிடுவீங்க.
கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் இப்ப இந்த நேரம் பார்த்து போகணும். அதே மாதிரி திருமணத்துல காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வரும். ஏன்னா காதலுக்குள்ள கிரகம் 5ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி பகவான் 7ஆம் இடத்துல பாக்குறாரு. சுக்கிர பகவான் போய் 9ஆம் வீட்டு அதிபதி நேரா 7ஆம் இடத்துல உங்க ராசியை பார்க்கும் பொழுது கண்டிப்பா கல்யாணத்தை நடத்த வைப்பார். இப்ப 17ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே திருமணத்துல தடங்கள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும். எத்தனை பேருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு இருந்திருக்கணும். மேக்சிமம் அந்த 2 மாசம் உங்களை படுத்திருப்பாரு. இடம், பூமி, சொத்து, வண்டி, வாகன செலவு, விரைய செலவு, வீட்டுல, இடத்துல, பூமியில, அம்மாவுடைய உடம்புல இது மாதிரி மருத்துவ செலவு, விரை செலவு இருந்திருக்கும். இனிமே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கினா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் வேலை செய்யுங்க. எதை வச்சு நீங்க வீடு, வண்டி, வாகனம் வாங்கணும்னு சொல்லுவீங்க? செவ்வாய் இங்க போய் நிக்கிற. செவ்வாய்னா வீடு, இடம், பூமி காரகர் தான். சூரிய மனம் பாக்குறப்ப ஏதோ ஒரு நீங்க லோன் போய் கேட்குறீங்க, வீட்டு லோனு, ஹவுஸ் லோன், ஏதோ ஒரு லோன் கேட்டா கண்டிப்பா அந்த லோனு இப்ப சாங்ஷன் ஆகும். ஒரு இடத்த ரொம்ப நாள் விற்க முடியாம கிடக்குது, எனக்கு பல வருஷமா அந்த இடத்த விற்கணும்னு பாக்குறேன், விற்க முடியலாம், இப்ப விற்பீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்த நேரம் யாரு பாப்பா? குருபகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார், வீடு கொடுத்தவர். அதெல்லாம் சனிபகவான் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அதனாலதான் நீங்க பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்தை விற்பீங்க சொல்றீங்க. 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்த பூர்வீக சொத்து தான் அவர் பாக்குறாரு. அதனால அதை விற்கக்கூடிய யோகம் இருக்கு. அது இல்லாம குரு பகவானே பாருங்க, எல்லா கிரகத்தையும் பாக்குறாரு. புதன் பகவானை பாக்குறாரு, சுக்கிர பகவானை பாக்குறாரு, சூரிய பகவானை பாக்குறாரு. அப்ப எல்லாமே வீடு, இடம், பூமி, சொத்து, திருமணம், அந்த எல்லா அதிபதியும் அவர் பார்க்கும் பொழுது கண்டிப்பா அந்த யோகம் இருக்குது. இப்ப வழக்குல ஜெயிக்க போறீங்க, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, நல்ல ஒரு வெற்றியை அமைக்கக்கூடிய இந்த கன்னிராசிகள் எல்லாரும் சொல்லுவாங்க 6ஆம் இடத்துல இவ்வளவு கிரகம் இருக்கு, கெட்டது இங்கே கெட்டது நடக்காது ராஜா. நீங்க ஜாதத்துல என்ன பண்றீங்க தெரியுமா? உங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, தெசாபதியை பாருங்க, செம்மையா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி, வெளிநாட்டுல எத்தனை வேலை செய்றீங்க, அவ்வளவு லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காட்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் புக் பண்ணுங்க, வெற்றி வச்சு அரசாங்கம் கொஞ்சம் தூரத்துல அடையும். அரசியல், அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். எதிரியை வெல்லக்கூடிய திறமை கண்டிப்பா தேடி வரும். கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இதுல எந்த ஒரு கெட்ட பலனுமே கிடையவே கிடையாது. இப்ப நீங்க எல்லாமே வீடு, இடம், பூமி, சொத்து, வண்டி, வாகனம் இதான் பண்ணணும். புதுசா தொழில் பண்ணா ஜாதகத்தை தசாபதி மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். மெயின் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்குங்க, அக்கௌண்ட்ஸ் கணக்கு நல்லா இருக்குங்க, ஷேர் மார்க்கெட்டிங்க, கமிஷன் வியாபாரங்க, ரியல் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நெருப்பு சந்த வேலை, இரும்பு சந்த வேலை எல்லாமே நல்லா இருக்கும். விளையாட்டு துறையில சூப்பரான ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். மெயினா மருத்துவத்துறையில சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, வட்டி தொழில் பண்றவங்க, காசு கொடுத்து வாங்குறா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செம்மையா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வருதுல? உத்திரம். பயங்கரமான தைரியம், நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, தொழில், வேலை, உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்பீங்க உத்திரத்துல பார்த்தா. ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப தடங்களை பார்த்துட்டீங்க. வேலை, தொழில், உத்தியோகத்துல, வருமானத்துல, குடும்பத்துல நிறைய செலவுகள், பிரச்சனை எல்லாமே பார்த்து. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த உத்திரத்துல பிறந்தவங்க தான். ஏன்னா புளிஞ்சு எடுத்து விட்டார் உத்திரத்துல பிறந்தவங்க. எந்த காரியம் சரியா சாதகமா அமையல. ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. என்னமா ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் போது கிடைச்சிருக்கணும், இல்லைன்னா கிடைக்கும். கடன் அடைக்க போறீங்க, பகையை வெல்லக்கூடிய திறமை வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் மாற்றம், இட மாற்றம், ஒரு தலைமை பொறுப்பு, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே சூப்பரா இருக்கு. யாரு? உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அரசாங்க வேலை, அரசு அனுகூலம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்தமத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய கேரக்டர் யாருன்னா அஸ்தமத்துல பிறந்தவங்க. இனிமே அஸ்தத்துல பிறந்தவங்க எல்லாருமே சூப்பரா இருக்கு. எப்படி ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. லாபம், பொருளாதார வருமானம், இன்கம் எல்லாமே, கமிஷன் வியாபாரம் எல்லாமே, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. அஸ்தத்துல பிறந்தவங்க எல்லாமே அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்க வாழ போறீங்க. எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி. நான் வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன், வெளிநாடு போறேன், வெளியூர் போனா கண்டிப்பா அஸ்தத்துல செம்மையா இருக்கும். ஆசிரியர் வேலை, கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், உணவு சம்பந்த வேலை எல்லாமே சூப்பரா. ஏன்னா எப்போதுமே குடும்பத்துக்காக தானே அர்ப்பணிக்கக்கூடிய நீங்க தான். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது அஸ்தம் தான். இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்து சித்திரை நட்சத்திரம் பண்ணுவாங்க. எதுவுமே தைரியமான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், கொஞ்சம் படபடப்பு இருக்கும். ஆனா நல்ல ஒரு பாசத்தை காட்டக்கூடிய குணம் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க எல்லாமே சில சுபகாரியம், சுப சில ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் குடும்பத்துல. வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. எப்படி தொழிலும் வேலை உத்தியோகம் கொஞ்சம் சரியில்லாம இருந்திருக்கும். ஆனா இனிமே நல்லா இருக்கும் பாருங்க. உடம்பு ஆரோக்கியத்துல மருந்து செலவு பண்ணிருப்பீங்க, பண்ண மாட்டீங்க. இப்போ வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வியோ, தொழில், உத்தியோகம் மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு எல்லாமே அனுகூலமா வருது. எப்படி எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, யூனிஃபார்ம் வேலை பாருங்க, கமிஷன் வியாபாரம் பண்றவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்ல ஒரு யோகம். இப்ப நல்ல ஒரு காரியம் இருக்கு. அதே மாதிரி பாருங்க இன்னும் நிறைய பேருக்கு பாருங்க அரசாங்க வேலை, அரசும் அனுகூலம், ஒரு தலைமை பொறுப்பு கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறா. யாரு? இந்த சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு யோகமாக, நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கு. பார்த்துக்கு இதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமாக இருக்கு.